இளமையில் நாம் செய்ய நினைப்பதை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. குவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Project coordinators Dr. R. Sridhar and Alok Verma. Radio coordinators Pooja Murada, Kaushalya and Sai Sudha. Producers Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வணக்கம். கோவை வாணி நேயர்களுக்காக கோவை மாவட்டத்தின் சைபர் கிரைம் காவல் நிலையத்தின் மூலம் கிடைத்த தகவல்களை பகிர்ந்து கொள்வது ரேவதி பாஸ்கர். நாளுக்கு நாள் கணினி குற்றங்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. கோவை மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தின் காவல் ஆய்வாளர் திருமதி எஸ் ஜெயதேவி மற்றும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு சி சங்கு அவர்களின் அறிக்கைப்படி கிட்டத்தட்ட 20 வகையான சைபர் குற்றங்கள் புரியப்படுகின்றன. அவர்களின் அறிக்கையில் இதை போன்ற குற்றங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாக்க என்ன செய்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். இணையதளத்தின் மூலம் வேலை வாங்கி தருவதாக கூறி முன்பணம் செலுத்த சொன்னால் உடனடியாக அந்த அழைப்பை துண்டிக்க வேண்டும். நம் புகைப்படங்களை முகநூல், படவரி மற்றும் புலனம், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளத்தில் பதிவிடுவதை தவிர்க்கலாம். ஏதேனும் அடையாளம் தெரியாத நபர் நம்மை தொடர்பு கொண்டு ஏடிஎம் கார்டு நம்பர், ஓடிபி, பேங்க் அக்கவுண்ட் நம்பர், பேன் கார்டு நம்பர் போன்ற பண பரிவர்த்தனை தொடர்பான தகவல்கள் கேட்டால் அந்த அழைப்பை உடனடியாக துண்டித்து விட வேண்டும். வாட்ஸ்அப் மூலம் ஏதேனும் நிறுவனத்தின் வர்த்தகர் என்று அறிமுகம் செய்து உங்கள் பணத்தை இரட்டிப்பாக தருவதாக ஆசை காட்டக்கூடும். இந்த வழியில் சிக்க வேண்டாம். கைபேசியில் வரும் தவறான குறுஞ்செய்திகளில் இருக்கும் லிங்க்குகளை தொடுவதை தவிர்க்கவும். இவை போலியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் வங்கி கணக்கின் விவரங்களை தொலைபேசி அல்லது ஏதேனும் சமூக வலைதளத்தின் மூலம் தொடர்ந்து கொண்டு வங்கி மேலாளர் அல்லது யாராவது வங்கி கடன் கொடுப்பதாக சொன்னால் ஏமாறாதீர்கள். ஒருபொழுதும் வங்கி கணக்கின் தகவல்களை தெரிவிக்க வேண்டாம். பெண்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படத்தை மார்ஃபிங் செய்து சமூக வலைத்தளத்தில் வெளியிடுவதாக பணம் கேட்டு மிரட்டினால் உடனடியாக அருகில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்திடம் தகவலை தெரிவிக்கவும். தங்களின் கைபேசி தொலைய நேரிட்டால் உடனடியாக அந்த எண்ணை பிளாக் செய்யவும். இல்லையென்றால் அந்த எண்ணை தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மெசஞ்சர் போன்றவற்றின் மூலம் பண உதவியை கேட்டால் அவர்களுடன் முதலில் தொடர்பு கொண்டு செய்தியை உறுதி செய்யவும். பெட்ரோல் பங்க், மால் போன்ற இடங்களில் கார்டு மூலம் பணம் செலுத்தும் பொழுது கவனமாக இருக்கவும். கவர்ச்சிகரமான வேலை வாய்ப்புகள் பற்றிய விளம்பரங்கள் மற்றும் வர்த்தக தள்ளுபடி செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம். பழைய கார் மற்றும் பைக் தள்ளுபடி விலையில் உள்ளது போன்ற செய்திகளை பார்த்து ஏமாற வேண்டாம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய நிலத்தில் மொபைல் அல்லது காற்றாலை டவர் அமைத்து மாதம் பல ஆயிரம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்றும் அதற்கு முன் சில லட்சங்கள் கொடுத்து ஒப்புதல் பெற வேண்டும் என்றவர்களிடம் ஏமாறாதீர்கள். பொது இடங்களில் உங்கள் வங்கி பற்றிய தகவல்கள் மற்றும் இரகசிய எண்களை பகிர்வது ஆபத்தை விளைவிக்கும். ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு தானாக உதவி செய்ய முன் வருபவர்கள் உதவுவது போல் நடித்து பின்னர் உங்கள் பின் நம்பர் மற்றும் கார்டு நம்பர் இவர்களை தெரிந்து கொண்டு உங்கள் கணக்கில் இருந்து பணத்தை எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது.
மிகுந்த கவனம் தேவை. அறிமுகம் இல்லாதவர்களிடம் வீடியோ கால் பேசுவதை தவிர்க்கவும். இவ்வாறு பேசும்பொழுது ஸ்க்ரீன்ஷாட் மற்றும் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வைத்துக்கொண்டு அவர்கள் பணம் கேட்டு மிரட்டக்கூடும். இணையதளத்தில் சிறுவர்கள் பல வகையான விளையாட்டுகளுக்கு பணம் செலுத்தி விளையாட வாய்ப்பு இருக்கின்றன. இவற்றை தவிர்க்க வேண்டும். பயன்படுத்தாத வங்கி கணக்குகளை முடக்குவது அவசியம். இந்த கணக்குகளை தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஓடிபி மற்றும் எந்த வகையிலோ வங்கி கணக்கு மோசடி நேர்ந்தவுடனே காவல்துறையை அணுகுவது நல்லது. வங்கிகள் ஒருபொழுதும் தொலைபேசியில் ஓடிபி கேட்க மாட்டார்கள். இந்த மாதிரி தவறுகள் நடந்த உடனே காவல்துறையை 155260 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மறுமுறை சொல்கிறேன், 155260. இதுவரை கூறப்பட்ட தவறுகள் நடப்பது தெரிய வந்தால் அரசாங்கத்தால் இதற்கென்றே அமைக்கப்பட்ட விசேஷ இணையதளம் www.cybercrime.gov.in என்ற இணையதளத்து முகவரிக்கு புகார் அளிக்கலாம். சைபர் கிரைம் காவல் நிலையத்தின் காவல் ஆய்வாளர் மற்றும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் அவர்களின் தொலைபேசி எண்கள் 9498172237 மற்றும் 9498106610. மறுமுறை கூறுகிறேன், 9498172237 மற்றும் 9498106610. இந்த தகவல்கள் எல்லோருக்கும் உதவலாம் என்ற நம்பிக்கையுடனும் கோவை வாணியின் சார்பாக உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேவதி பாஸ்கர். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப் லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள், தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you.